2025 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இவ்வருடத்தின் முதலாவது மின் கட்டண மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது 100% மின் கட்டண குறைப்பை மேற்கொள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்தது. அதன் பின்னர் 2025ஆம் ஆண்டு இரண்டாவது அரையாண்டில் ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலான காலம் வரை 18.3% மின் கட்டண அதிகரிப்பு குறித்து யோசனையை இலங்கை மின்சார சபை முன்வைத்தது. அதன்போது மின் கட்டண அதிகரிப்பு யோசனை தொடர்பிலான மீளாய்வு மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொண்டதன் பின்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 115% மின் கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த அரசாங்கங்களின் காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட IMF நிபந்தனைகளுக்கு அமைய மின் கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ள சர்வதேச நாணயதியம் நிபந்தனைகளை தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இம்மாதத்தில் மின் கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ளாவிட்டால் அடுத்த IMF தவணை தாமதமடைவதற்கு அது காரணமாக அமையலாம். இலங்கை மின்சார சபை மக்களுக்கான மின் விநியோக செலவை அடிப்படையாக கொண்டு மின் கட்டணத்தின் கீழ் பாரிய நட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக சர்வதேச நாணயதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வது கட்டாயமாகும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இவ்வருடம் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 15% மின் கட்டண அதிகரிப்பை மேற்கொண்டாலும் அது 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்த பாதிப்பு 8% குறைவாகும். 2009ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டத்தின் 30வது சரத்துக்கு அமைய செலவுக்கான மின் கட்டண முறை எனும் விலை சூத்திரம் மற்றும் பொதுமக்கள் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு பொது பயன்பாடு ஆணைக்குழு குறித்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது. அதன் அடிப்படையில் வீட்டு பாவனையாளர்களுக்கான மின் கட்டண அதிகரிப்பு கீழுள்ள வகையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மாதாந்தம் 30 அலகுகளை பயன்படுத்தும் வீட்டு மின் பாவனையாளர் ஒருவருக்கு காணப்பட்ட ரூ. 195 மின் கட்டணம் ரூ. 215 வரை ரூ. 20 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 60 அலகுகள் வரையில் பயன்பாட்டுக்காக செலுத்தப்பட்ட ரூ. 500 மின் கட்டணம் ரூ. 85 அதிகரிக்கப்பட்டு ரூ. 585 காணப்படுகிறது. மாதாந்தம் 90 அலகு வரை பயன்படுத்தும் மின் பாவனையாளர் ரூ. 1480 மின் கட்டணத்தை செலுத்தியிருந்தால் அது ரூ. 240 அதிகரிக்கப்பட்டு ரூ. 1720 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. 120 அலகுகள் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் பயன்பாட்டுக்கான கட்டணம் ரூ. 2660 அதிகரிக்கப்பட்டு ரூ. 3040 மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. 150 அலகுகளுக்கு மேலான வீட்டு பாவனைக்கான மின் கட்டணம் ரூ. 4770 வரை ரூ. 600 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 180 அலகுகளுக்கு மேலான வீட்டு மின் பாவனைக்கான மின் கட்டணம் ரூ. 5160 காணப்பட்ட நிலையில் ரூ. 840 அதிகரிக்கப்பட்டு ரூ. 6000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 300 அலகுகள் வரை மாதாந்தம் பயன்படுத்தும் போது ஒட்டுமொத்த மின் கட்டண பட்டியலில் ரூ. 2020 அதிகரிக்கப்படும். அத்துடன் மாதாந்தம் பயன்படுத்தும் 90 அலகுகளுக்கு மேலாக பயன்படுத்தும் மதஸ்தலங்கள் மற்றும் புண்ணிய நிறுவனங்களுக்கான மாதாந்த நிலையான மின் கட்டணத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. 90 அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் மதஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கான அலகொன்றுக்கான கட்டணம் எதிர்காலத்தில் ரூ. 4.50 அறவிடப்படும். 90 அலகுகளுக்கு மேலாக மாதாந்தம் பயன்படுத்தும் மதஸ்தலங்களுக்காக 12% கட்டண அதிகரிப்பு 2024ஆம் ஆண்டில் 12% தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்தும் குறித்த அலகுக்கான மின் கட்டண முறை அமலில் உள்ளது. தொழில்துறை பிரிவுகளுக்கு 15% கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ள 2024ஆம் ஆண்டில் தீர்மானித்த நிலையில் அதனோடு ஒப்பிடுகையில் தேறிய தாக்கம் 20% குறைவாகும். 2024ஆம் ஆண்டு ஹோட்டல் துறைக்காக 15% மின்கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டதோடு அதனோடு ஒப்பிடுகையில் அதன் தேறிய தாக்கம் தற்போது 19% குறைவாகும். பொது பிரிவுகளுக்கான பயன்பாட்டு பிரிவில் 14% கட்டண அதிகரிப்பை 2024ஆம் ஆண்டு மேற்கொண்ட நிலையில் அதனோடு ஒப்பிடுகையில் தேறிய தாக்கம் 0.5% வரை மட்டுப்படுத்தப்படுகின்றது.